கெலவனை பகுதியில் துப்பாக்கிச்சூடு. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க இணக்கம். வெள்ளவாய நீதவான் பணியிடை நிறுத்தம். மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சிக்கு பிணை. களவானை தெல்கொடு பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக ரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு கோரும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க போலீஸ் மா அதிபர் மற்றும் சபாநாயகர் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானகே தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைக்கு அமைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவும் கலந்து கொண்டிருந்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இதன்போது பாதுகாப்பு கோரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க போலீஸ் மா அதிபருடன் சபாநாயகரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெள்ளவாய நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபரின் முறைப்பாட்டை அடுத்து நீதி சேவை ஆணைக்குழுவினால் இந்த பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. நீதவான் வழங்கிய சில தீர்ப்புகள் குறித்து போலீஸ் மா அதிபரினால் பிரதமர் நீதியரசரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்த முறைப்பாடு தொடர்பில் நீதி சேவை ஆணைக்குழு மேற்கொண்டு வரும் விசாரணையே இந்த பணி இடைநிறுத்தத்துக்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த உத்தரவு நேற்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சியை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். அதன்படி சந்தேக நபரை 50,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணையிலும் செல்ல அனுமதித்த நீதவான் சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்படுவதாகவும் அறிவித்தார். பின்னர் வழக்கை ஜனவரி மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறு உத்தரவிட்டார். 28 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதாக சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னர் நகரசபை எல்லைக்குள் சேகரிக்கப்படும் திண்ம கழிவுகளை கொட்டுவது மற்றும் மறுசுழற்சி செய்வதில் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சினைகள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக மன்னர் நகர பகுதியில் அதிகளவில் மக்கள் வசிக்கும் பகுதியொன்றில் தற்போது தற்காலிகமாக கழிவுகளை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இருப்பினும் குறித்த பகுதிகளில் இருந்த மிருகங்கள் உட்பட மிருக கழிவுகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் உட்பட பல்வேறு சுகாதார பிரச்சினைகள் எழுந்துள்ள நிலையில் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக நகரசபையுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறான பின்னணியில் நேற்று மாலை குறித்த பகுதியில் கழிவு முகாமத்துவத்தை மேற்கொள்வதற்கான தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் மீள் சுழற்சி தொடர்பான கட்டமைப்பை உருவாக்குவது தொடர்பிலும் அந்த பகுதியில் உள்ள சுகாதார பிரச்சினைகளை ஆராய்வதற்கும் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தலைமையில் குழுவினர் மன்னார் நகரசபைக்கு சொந்தமான குறித்த பகுதிக்கு விஜயம் செய்தனர். இதன்போது குறித்த பகுதியை முழுமையாக ஆராய்ந்த குழுவினை மன்னார் நகரசபை தலைவர் மற்றும் செயலாளருடன் கலந்துரையாடலையும் மேற்கொண்டிருந்தனர். விரைவில் நிதி ஒதுக்கீட்டினூடாக கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான கட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி திண்ம கழிவு மேலாண்மை செயல் திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளையும் குறித்த குழுவினர் மேற்பார்வை செய்தனர். இதேவேளை மன்னார் பொது மயானத்துக்கு பின்பகுதியில் தற்போது தற்காலிகமாக குறித்த கழிவுப் பொருட்கள் கொட்டப்பட்டு வருகின்ற நிலையில் குறித்த கழிவுப் பொருட்களில் இருந்து வெளியேறும் துர்நாற்றம் மற்றும் குறித்த கழிவுப் பொருட்கள் தேக்கி வைக்கும் பகுதியில் திடீரென ஏற்படுகின்ற தீ காரணமாக வெளிவரும் புகையினால் அந்த பிரதேச மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய இவ்வாறு எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த திருத்தங்கள் அறிவிக்கப்படலாம். இதேவேளை உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை கடந்த மாதத்தில் சுமார் 3% குறைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது நாளை முதல் இலவசமாக சொப்பின் பைகள் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் சொப்பின் பைகளின் விலையும் நாளை முதல் விலைப்பட்டியலில் உள்ளெடுக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் சொப்பின் பைகள் வழங்கப்படாது என ஏற்கனவே வர்த்தமானியும் வெளியிடப்பட்டிருந்ததாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி சொப்பின் பைகள் உள்ளிட்ட பொலித்தீன் பைகளுக்கு நாளை முதல் கட்டாயம் பணம் அறவிடப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற நிலையில் இலங்கையர் இருவர் பெலாரஸ் எல்லையில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சம்பவத்தில் இரு இலங்கையர்களும் சட்டவிரோதமாக சென்ற நிலையில் இந்த துயரம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த இருவரும் பெலாரஸ் நாட்டின் எல்லைப் பகுதியில் உள்ள அடர்காட்டு பகுதியில் விலங்குகள் நுழையும் பகுதிக்கு உள்ளால் மற்ற நாட்டுக்குள் நுழைய முற்பட்ட போது உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெலாரஸ் லாட்வியா எல்லைக்கு அருகில் இலங்கையில் இருந்து குடியேறிய ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த நாட்டு மாநில எல்லைக்குழு தெரிவித்துள்ளது. அக்டோபர் 27 தொடக்கம் 28 இரவு எல்லை காவலர்கள் 2 பேரை கண்டுபிடித்ததாக குழுவின் கூற்றுப்படி அவர்களில் ஒருவர் இறந்துவிட்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. லாட்வியா எல்லை காவலர்கள் அந்த ஆண்களை தடுத்து வைத்து பெலாரசிய பகுதிக்கு திருப்பி அனுப்பியதாக குழு தெரிவித்துள்ளது. அந்த பகுதியில் உள்ள எல்லை பிரிவு ஒரு ஆற்றின் குறுக்கே இயங்குகின்றது. புலனாய்வு குழுவின் கூற்றுப்படி இறந்தவருக்கு 34 வயது. தடயவியல் பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. உயிரிழந்த இருவரும் இலங்கை குடிமக்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.